முகூர்த்த நேரம் முடிய போகுது, சீக்கிரமா செயினை போடுமா. 2 பேரும் நல்லா இருக்கணும். அப்படியே வந்து அந்த சோஃபால உட்காருங்க, நல்லா 2 பேரும் ஒட்டி உட்காருங்க. என்ன நீ நடக்குதுங்க விட்டா அந்த கிழவிங்க அன்ப மறுபடியும் கண்மணி கழுத்துல தாலி கட்ட வச்சிருவாங்க போல இருக்கே. இந்தப்பா இந்த பாலும் பழத்தை என் பேத்திக்கு கொடு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க, சீக்கிரம் சாப்பிட ஆரம்பிங்க. அன்பு, உன் பொண்டாட்டி சாப்பிடறாளா இல்லையான்னு பாக்க மாட்டியா? நல்லா சாப்பாடு எடுத்து ஊட்ட அவளுக்கு. ஏமா, அவன் தான் உனக்கு ஊட்டி விட்டான்ல, நீ அவனுக்கு ஊட்டி விடு. கண்மணி, இந்த தட்டுல ஏறி நில்லு. அன்பு, அவ காலை கழுவி மஞ்சள் குங்குமம் வைப்பா. சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க பாட்டி. எவ்வளவு நேரமா நிக்கிறது, கால் வலிக்குது. புடவை மடிக்கிறதை விட இந்த ஈர புடவைய காய போடுறதுதான் பெரிய கஷ்டம் இல்ல. இது ஒருத்தர் செய்யற வேலை இல்ல கண்மணி, என்கிட்ட கொடு. யாரோட உதவியும் எனக்கு தேவையில்ல. இல்ல கண்மணி, நீ கஷ்டப்படுறியேன்னு உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நான் உங்ககிட்ட சொன்ன நான் கஷ்டப்படுறேன்னு. என்கிட்ட தேவையில்லாம பேச்சு வளர்க்கறதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாருங்க. வேணும்னா உன் புடவைய நீயே புரிஞ்சுக்கோ. எங்க அம்மாவோட புடவைக்கு மட்டுமாச்சும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேனே ப்ளீஸ். கண்மணி, மொட்டை மாடிக்கு வரும்போது இப்படியா செருப்பு இல்லாம வருவ? இந்தா என் செருப்பை போட்டுக்கோ. காட்டுலயும் மேட்லயும் முள்ளுலயும் நடந்த கால் இது. இந்த மொட்டை மாடி வெயில் ஒண்ணும் என்ன சுற்றாது. அன்பு, என்னாச்சு உங்களுக்கு? உங்க சுகர் லெவல்லாம் பயங்கரமா கூடி இருக்கு. என்னம்மா கண்மணி, நீ இவரை ஒழுங்கா கவனிச்சுக்கிறது இல்லையா? அன்பு, அந்த டாக்டர் சொன்னது கேட்டல, யாரும் வந்து உன்னை பாத்துக்க மாட்டாங்க. நீதான் உன்னை பத்திரமா பாத்து